அந்நவரியத்துல் உஸ்லூபியா நடைமுறை கோட்பாடு. ஜஹலுஹூர் ஹாதல் முஸ்தலஹ் மா பிதாயத்தில் கர்னில் இஸ்ரீன பாத மஜீல் ஆலிம் லுகவி சுவைசிரி ஃபர்தாதீத் சுவைசிர் முஅஸ்ஸிஸுல் மதரசத்துல் பனவிய்யா கட்டமைப்பு பாடசாலையின் நிறுவனர் மொழியியல் அறிஞர் பர்னாட் சோய்சருடைய வருகைக்கு பின்னால் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பங்களில் இந்த வழக்கு தோன்றியது. வரக்கஸ அலல் மந்தூரில் இஜ்திமாயி லில்லுகத்தி அவர் மொழிக்குரிய சமூக கண்ணோட்டத்தில் கவனம் செலுத்தினார். முஷீரன் இலா அன்னஹா நிலாமுன் இஜ்திமாயியுன் யதும் இலாகாத்துன் வ ரவாபித்துன் முத்தஅத்திதா பல இணைப்புகள் தொடர்புகளை உள்ளடக்கிய சமூக அம்சம். மொழியாக்கம் என்பது பல இணைப்புகள் தொடர்புகளை உள்ளடக்கிய சமூக அம்சம் என்பதின்பால் சுட்டிக்காட்டியவராக. வஃபாசிலன் அல் இலாகத்து பைன சௌத்தி லஃப்லி வ மானாஹு உச்சரிப்பின் ஒலிக்கும் அதனுடைய கருத்துக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை விவரித்தவராக. முஷீரன் இலா அன்னல் மானா யதகவ்வனு மினல் ஸிஹ்னி ஒரு கருத்து பொருள் உள்ளத்திலிருந்தான் ஏற்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டியவராக மொழிக்குரிய சமூக கண்ணோட்டத்தின் மீது அவர் கவனம் செலுத்தினார். வகாம தில்மீதுஹு ஷாருல் பாலி அவருடைய மாணவர் ஷாருல் பாலி என்பவர் தரசல் லுகத்தைனில் யுனானியா சன்ஸ்கிருத்தியா அவருடைய மாணவர் ஷாருல் பாலி என்பவர் கிரேக்க மற்றும் சமஸ்கிருத ஆகிய 2 மொழிகளை படித்துக் கொண்டிருந்தார். وتعمق في دراسات النحو المقارن واللسانيات العامة அவர் ஒப்பீட்டு இலக்கணம் மற்றும் பொது மொழியியல் ஆய்வுகளிலே மூழ்கியிருந்தார். وقام بالتعاون مع أحد زملائه بجمع محاضرات أستاذه في كتاب تحت عنوان منهج في اللسانيات العامة பொது மொழியிலே ஒரு பாடத்திட்டம் என்ற தலைப்பின் கீழ் உள்ள புத்தகத்தில் தன்னுடைய ஆசிரியருக்கு விரிவுரைகளை சேகரிக்கின்ற வேளையில் தன்னுடைய மாணவர்கள் ஒருவரோடு அவருக்கு உதவி செய்தார். சும்மா அலாஃப இலைஹி முலாஹிலத்துஹு பின்பு அவரின் பக்கம் கவனம் செலுத்தினார். வகாம பினஷ்ரி கிதாபி அஸ்மாஹு ஃபில் உஸ்லூபியா ஆம அல்ஃப திஸ்ஸுமியத்தின் வைஸ்னானி முத்தலம்மினன் அஃப்காரு ஹவுலல் உஸ்லூபியா பாணியை பற்றிய அவரது கருத்துக்களை உள்ளடக்கிய பாணியிலே என்ற பெயர் கொண்ட புத்தகத்தை 1902ஆம் ஆண்டு வெளியிட்டார். வல்லத்தி ரபத்துஹா பி நதரியாத்தில் ஃபல்சஃபியா அல் உஜூதியா அத்-தஅபீரியா இருத்தல் மற்றும் வெளிப்படுத்துதல் என்ற தத்துவ கோட்பாடுகளை அந்த கருத்துக்கள் அந்த புத்தகம் உள்ளடக்கியிருந்தது. சும்ம ஜாமின் பாதி ஹாவுலாயி பின்பு இவர்களுக்கு பின்னால் ரினி விலிக் என்பவரும் அஸ்தின் வாரின் என்பவரும் வந்தனர். பைனல் உஸ்லூபியா மனாஹிஜில் பஹ்ஸில் முஆசிரா அவர்கள் இந்த பாணிக்கும் தற்கால ஆய்வுகளின் நடைமுறைகளுக்கு மத்தியில் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகின்றார்கள். ரோமான் ஜாக்ஸ்போன் அவர்களோடு ரோமான் ஜாக்ஸ்போன் என்பவரும் சேர்ந்து கொள்கிறார். பாலி பயன்படுத்திய செயல்பாட்டு அணுகுமுறையை அவர் பயன்படுத்துகிறார். ஒரு மொழியியல் வேலை என்பது அது மொழிபெயர்ப்பு செய்வது மற்றும் தொடர்புகளை ஏற்படுத்துவதாகும் என்று சுட்டிக்காட்டுகிறார். அமலியத்து தவாசிலி இந்த தொடர்பு கொள்ளக்கூடிய தொடர்புகளுடைய வேலை என்பது அமலியத்து தவாசிலி ஹாதிஹி இந்த தொடர்புகளுடைய வேலை என்பது தத்தல்லஃபு மின் சித்தத்தி முகவ்வினாத்தின் 6 அமைப்புகளால் இணைந்திருக்கின்றது என்று விளக்கினார். அந்த 6 அமைப்புகள் என்பவை அல் முர்சில் செய்தியை சொல்பவர்,
அல் முல்தகி அந்த செய்தியை பெற்றுக்கொள்பவர், அல் கனாத் அதை ஒளிபரப்பு செய்பவர், அல் ரிசாலாத் அந்த செய்தி, அல் முரஜ்ஜிஹ் அதை முதன்மைப்படுத்துபவர், அல் முஸ்தலஹ் அதன் சொற்களஞ்சியமாகும். அல் நபரியத்து தலாலியா சொற்பொருட் கோட்பாடு, இஸ்தமரத்து திராசாத்துல் உஸ்லூபியா ஃபித் தத்தவ்வரி நடைமுறை ஆய்வுகள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருந்தன. وتداخلت مع الفنون الأدبية خاصة النقد الأدبي இலக்கிய நுட்பங்கள் குறிப்பாக இலக்கிய விமர்சனத்துடன் ஒன்றுக்கொன்று இணைந்துவிட்டன. பல் இன்னும் சொல்ல போனால் வல்லத மின்ஹா உலூமுன் உஹ்ரா அதிலிருந்து வேறு பல கல்விகள் பிறந்தன. மிஸ்ல இல்மு அலாமாத்து லிசானியா செமியோலாஜி அவை சீமாயியா செமியோலாஜி அல்லது சிமியாஸ்டிக் என்று சொல்லப்படுகின்ற மொழியியல் அடையாள கல்விகள் அதிலிருந்து பிறந்தன. லஹர முஸ்தலஹ சீமாயி லிம்னல் முஅல்லஃபாத்தில் அரபியத்தில் கதீமா செமியோஸ்டிக் என்ற இந்த சொல்வழக்கு பண்டைய அரபிய இலக்கியங்களில் தோன்றியது. மிஸ்லு கிதாபாத்தி ஜாபிர் இப்னு ஹையான் ஜாபிர் இப்னு ஹையானுடைய புத்தகங்களிலே உள்ளதை போல, அல்லது இஸ்ததா அன் யுஹவ்வில நஸரத்துல் ஃபல்சஃபியா லிஉலூமில் கீமாயி ஃபி மத்மூனி மா அஸ்மாஹு சீமியா செமியோஸ்டிக் என்று அழைக்கப்படுகின்ற அந்த கருத்தில் கெமிக்கலுடைய கல்விகளுக்குரிய தத்துவ அவருடைய கோட்பாட்டை மாற்றுவதற்காக சக்தி பெற்ற ஜாபிர் இப்னு ஹையானுடைய புத்தகங்களிலே உள்ளதை போல பண்டைய அரபிய இலக்கியங்களில் இந்த சொல்வழக்கு செமியோஸ்டிக் என்ற இந்த சொல்வழக்கு தோன்றியது. இதன் காரணமாக தான் பக்கர்த்தம் இத்தபத்த மஃபூம ஹாதில் இல்மி பிஸ்ஸிஃப்ரி தில்கல் ஃபத்ரா இதன் காரணமாகத்தான் பக்கத்து இர்த்தபத்த மஃபூமு ஹாதில் இல்மி இந்த கல்வியின் கருத்துக்கள் பிஸ்ஸிஃப்ரி தில்கல் ஃபத்ரா அந்த காலகட்டத்தில் மேஜிக்கில் பயன்படுத்தப்பட்டன. கது அல்லஃபல் ஜாஹிலி பஹ்சன் ஜாத்தன் ஹவுல சீமாயி ஜாஹில் செமியோஸ்டிக்கை பற்றி தீவிர ஆய்வை மேற்கொண்டார். வயோரஃப் இல்மு சீமாயி அவ் செமியோலஜி செமியோஸ்டிக் அல்லது செமியோலஜி என்ற இந்த கல்வி அறியப்படுகின்றது. பிஅன்னஹு இல்முல் லதி யத்ருசு அலாமத வமன்லூமாத்திஹா வஹஸாயிஸ் அல்லதி தம்தாஸ் பிஹா இலாகாத்துல் அலாமாத்தி பிமதுலூலாத்திஹா தன் கருத்துக்களுடன் அடையாளத்தின் தொடர்புகளோடு இருக்கின்ற விஷயங்களை விவரிக்கின்ற பண்புகளையும் அதன் அடையாளத்தையும் அமைப்புகளையும் அறியப்படுகின்ற ஒரு கல்வி என்று அழைக்கப்படுகிறது. பல கல்விகளில் குறுக்கிடக்கூடிய ஒரு கல்வியாகும். اهتمت نظريات الترجمة التي انطلقت من علم الدلالة சொற்பொருள் கல்வியால் தொடங்கிய மொழியாக்க கோட்பாடுகள் பித்தஹ்லீலில் இலாகத்தி பைனல் கலிமத்தி வல் ஷைஇல் மஃபூமி ஒரு சொல்லுக்கும் அதிலிருந்து விளங்கப்படுகின்ற விஷயத்துக்கும் இடையே உள்ள தொடர்பை பகுப்பாய்வு செய்வதனால் ஏற்படுகிற முக்கியத்துவம் பெறுகின்றது. அறிவிப்பவன் அறிவிக்கப்படுபவன் மற்றும் செய்தி போன்ற விளங்கப்படுகின்ற விஷயத்திற்கும் சொல்லுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பை பகுப்பாய்வு செய்வதனால் சொற்பொருள் கல்வியிலிருந்து தொடங்கிய மொழியாக்க கோட்பாடுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அபின் நிஸ்பத்தில் அமலித்து தர்ஜுமா மொழியாக்க செயல்பாடுகளை குறித்து பார்க்கின்ற பொழுது தௌரல் முத்தரஜிமி மொழிபெயர்ப்பாளனின் பங்கு தனித்த வார்த்தைகளை பொருட்களை ஆய்வு செய்வதனால் மட்டும் நின்று விடாது. பல் மாறாக அத்தாமில் கலிமாத்தி லோகத்தில் மஸ்தரி மூல மொழியிலே உள்ள வார்த்தைகளின் சொற்களின்
சொற்களிலிருந்து உள்ள ஒரு அமைப்பின் உரையோடு செயல்படுவதும் ஆகும். ليتم نقل المعنى باستخدام كلمات أخرى بلغة الغرف. மற்ற மொழிகளை பயன்படுத்துவதன் மூலம் பிலுகத்தில் ஹதிஃபி இலக்கு மொழியை கொண்டுள்ள வேறு சொற்களை பயன்படுத்துவதன் மூலம் மொழியாக்கம், ஒரு கருத்தை மொழியாக்கம் செய்ய வேண்டும். ஒரு மானாலா ஏற்பபித்து வியாதத்தில் களிமாத்தி, ஒரு பொருள் என்பது லா ஏத்தபத்து அததில் களிமாத்தி சொற்களின் எண்ணிக்கையை கொண்டு மட்டுமல்ல, தொடர்புடையதல்ல. தலாலாத்தில் களிமாத்தி மானிஹா, வார்த்தைகளின் அந்த சான்றுகள், சொற்களின் சான்றுகள், பொருட்கள், மானிஹா அதனுடைய பொருட்கள், தத்தஅஸ்ஸரு பி அவாமிலின் கசீரத்தின் முத்தரத்தபத்தின் பி ஸகாஃபத்தி குல்லி லுகத்தின், ஒவ்வொரு மொழியுடைய கலாச்சாரத்தோடும் தொடர்புடைய பல்வேறு காரணிகளால் அது பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அந்நவரியத்தில் வலிஃபியா செயல்பாட்டு கோட்பாடு. தக்கும் மாலம நவரியாத்து தர்ஜுமத்தில் ஹதீஸா, நவீன மொழிபெயர்ப்பு கோட்பாடுகளில் பெரும்பாலானவை அலத்தாமிலி மா தர்ஜுமத்தில் இல்மில் நிதாக் இல்மில் லுகா அதில் இல்மில் இத்திசாலி, மொழியியல் அறிவியல் அல்லது தகவல் தொடர்பு அறிவியலின் கட்டமைப்பிற்கு கீழ் மொழியாக்கத்தை கையாள்வதை அடிப்படையாக கொண்டுள்ளன. பல் லுகவியூன் மொழியியல் வல்லுநர்கள் யாத்தபிரூன தர்ஜுமத்த ஃபர்அன் மின் ஃபுரூஇ இல்மில் லுகத்தி தத்பீகி, பயன்பாட்டு மொழியியல் அறிவியல்களில் ஒரு பகுதியாக மொழியாக்கத்தை கருதுகின்றனர். வபித்தாலி எனவேதான் இந்த நிலைப்பாட்டில் உள்ள மொழியாக்கத்தின் செயல்பாடுகள் இலா தத்பீக்கின் நظريات اللغوية المختلفة التي تتناول اللواهر اللغوية وتوصيفاتها, மொழியின் நிகழ்வுகளுக்கும் மொழியின் நிகழ்வுகளும் அதன் விளக்கங்களும் உள்ளடக்கிய பல்வேறு மொழியியல் கோட்பாடுகளை பயன்படுத்துவதின்பால் நம்மை இழுத்துச் செல்கின்றன. லாக்கின் மாலமுன் நظريات ஷாயியா, பரவலாக உள்ள கோட்பாடுகளில் பெரும்பான்மையானவை முத்திவக்தி ஃபி மைதானி தர்ஜுமா, மொழியாக்க துறையிலே உள்ள பயன்பாட்டு கோட்பாடுகளில் பெரும்பான்மையானவை தக்கூமு அலா திராசத் தர்ஜுமா இன்திலாக்கன் மின் மபஹஸைனி அசாசைனி, இரண்டு அடிப்படை தலைப்புகளின் கீழ் மொழியாக்க ஆய்வுகளை அமைத்திருக்கின்றன. ஹுமா அவ்விரண்டும் நவரியத்தில் இத்திசாலி தகவல் தொடர்பு கோட்பாடு, இல்மு தலாலத்தி சொற்பொருள் அறிவியல் ஆகும். அந்நவரியத்தின் நசியா உரை கோட்பாடு தாத்தமிது ஹாதிஹி நவரியா, இந்த கோட்பாடு அலா இல்மில் லுகத்தின் நசியா முத்தமஸ்ஸிலத்தின் மனாஹிஜ் தஹ்லீல் ஹிதாபி, சொற்பொழிவு பகுப்பாய்வு வழிமுறைகளையும் மன்ஹஜ் சீமாயி செமியோஸ்டிக் அணுகுமுறைகளையும் குறிப்பிடுகின்ற உரை ரீதியான மொழியியல் கல்வியை சார்ந்திருக்கின்றது. தத்பீக்கில் முபாதியின் நவரியத்தில் ஹாதிஹில் உலூமி, இந்த கல்விக்குரிய தத்துவார்த்த அடிப்படை கொள்கைகளை பயன்படுத்துவதற்காக உரை ரீதியான மொழியியல் கல்வியை இந்த கோட்பாடு சார்ந்திருக்கின்றது. அலாமத் அல்லிமு தர்ஜுமா, மொழிபெயர்ப்பு மாணவனுக்கு அவசியம். ஐயதிரிக்க மஃபாஹிமல் பனியா, கட்டமைப்பு கருத்துக்களையும் தராபித்த ஒன்றுக்கொன்று இணைந்திருப்பதையும் வலிழ்த்திசாக்க ஒரு நிலைத்தன்மையையும் வலிழ்த்திஹாமின் நசீஜில் நசி உரைக்குரிய ஒருங்கிணைப்பு நிலைகளையும் அறிந்திருப்பது மொழிபெயர்ப்பு மாணவனுக்கு அவசியம். وقد ميز اللسان الفرنسي إيميليه بنفسيتيا بين الجملة والنسي. எமிலி பென்சியன் என்ற பிரெஞ்சு மொழிபெயர்ப்பாளர் ஒரு வாக்கியத்துக்கும் முறைக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகின்றார். வாத்தபர அந்த தஹ்லீல் நுசூசி லா யஜ்ரி இல்லா ஃபி ஷக்லின் மஃபூலின், உரைகளின் பகுப்பாய்வு சொல்லப்பட்ட ஒரு வடிவத்திலே தவிர ஏற்படாது. அதாவது வலஇயத்தின் இத்திசாலின் ஹாசா, ஒரு சிறப்பு இணைப்பு அமைப்பிலேயே தவிர ஏற்படாது என்று அவர் குறிப்பிடுகின்றார்.
இவ்விடத்தில் நலூரியாத்தின் ஒஹ்ரா மஸ்ஜித் பைன நவரியாத்தி சாபிகா முன் சென்ற கோட்பாடுகளுக்கிடையே கலந்துவிட்ட மற்ற சில கோட்பாடுகளும் உள்ளன. அவ் நபாத் மின்ஹா அல்லது அவற்றிலிருந்து பிரிந்த கோட்பாடுகளுக்கிடையே கலந்த மற்ற சில கோட்பாடுகளும் இருக்கின்றன. நலூரியாத்து தர்ஜுமா இந்த மொழியாக்கத்தின் கோட்பாடுகளுக்கிடையே மாயுரா அன்ன வஜூதன் முத்தரஜிம் லிம்மன் நஸ்ஸில் முத்தரஜிமி யஹத்திது இஃப்கா வாமில் ஸலாஸா மொழிபெயர்க்கப்பட்ட உரையில் மொழிபெயர்ப்பாளன் 3 காரணிகளின்படி கவனிக்கப்படுகின்றார் என்று கருதப்படுவதும் இருக்கின்றது. அவை மோஃபிகி தர்ஜுமி அவனுடைய மொழிபெயர்ப்பின் சரியான விதம், அதாவது அத்தரீக்கல்லத்தி எதசவ்வர்பிஹல் நிஷாத் தர்ஜுமா மொழிபெயர்ப்பு செயல்பாடுகள் எதில் கற்பனை செய்யப்படுமோ அத்தகைய விதம். மஷ்ரூஇஹி தர்ஜும் அல்லதி யுஹத்திது தரீக்கல்லதி யதரஜம் பிஹா மொழிபெயர்ப்பு செய்கின்ற விதத்தை கவனிக்கின்ற மொழிபெயர்ப்பு திட்டம், அவனுடைய மொழிபெயர்ப்பு திட்டம். வசியாத்து உஃப்கில் முத்தரஜிமி இன்திஃபாஹி அக்லிஹி மொழிபெயர்ப்பாளன் பரந்த எண்ணம், அவனுடைய திறந்த அறிவு, இந்த 3ம் கவனிக்கப்படுகின்றது. அமின் நவரியாத்தி தர்ஜுமா மொழிபெயர்ப்பு கோட்பாடுகளில் உள்ளதுதான் மா உக்கித அலா இன்இதாமி ஹுதூஸில் ததாபிக் பைன நஸ்ஸில் மஸ்தரி வ நஸ்ஸில் ஹதீஃபி மூல உரைக்கும் இலக்கு உரைக்கும் இடையே இணக்கமில்லாமல் இருப்பதை உறுதி செய்வதும் மொழிபெயர்ப்பு கோட்பாடுகளில் ஒன்று. இது அலா முஸ்தவில் லுகவி வந்தலாலி மொழியியல் மற்றும் சொற்பொருள் போன்ற விஷயங்களின் போது கவனிக்கப்படுகின்றது. அவ் ஜாஹில் தர்ஜுமா ஜாஹிலும் மொழிபெயர்ப்பும் இரக்கிஸ் முஅல்லிமில் தர்ஜுமா மொழிபெயர்ப்பு கோட்பாட்டாளர்கள் பெரும்பாலானவர்கள் அதன் நகரியத்தில் ஹதீசத்தி வல் கர்பியத்தில் லத்தி தனாவலத் தர்ஜுமத மின் நவாஹின் முக்தலிஃபா பல அம்சங்களில் மொழிபெயர்ப்பு உள்ளடக்கிய நவீன மற்றும் மேற்கத்திய கோட்பாடுகளை நாடுகின்றனர். அல் ஜாஹில் அவ்வல் மன் கத்தம நகரியத்தன் லித்தர்ஜுமா ஜாஹில் என்பவர் மொழிபெயர்ப்புக்கு கோட்பாடை வழங்கியவர்கள் முதன்மையானவர் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அதை பற்றி ஒரு கல்வியை போன்று அவர் பேசுகின்றார். மொழிபெயர்ப்புக்கும் அதன் பயிற்சிக்கும் அதில் பயிற்சி பெறுபவர்களுக்கும் பல நிபந்தனைகளை ஏற்படுத்தியிருக்கின்றார். வைஸ்முல் காமில் அவருடைய முழுமையான பெயர் அபு உஸ்மான் அம்ருப்னு பஹ்ருல் ஜாஹில் அபு உஸ்மான் அம்ருப்னு பஹ்ருல் ஜாஹில் என்பதாகும். வகத் உலித ஃபீல் பஷரா சனத்தன் 159 இவர் ஹிஜ்ரி 159ஆம் ஆண்டு பஸ்ராவில் பிறந்தார். வதோஃபிய பிஹா சனத்தன் 255 ஹிஜ்ரி இவர் ஹிஜ்ரி 255ஆம் ஆண்டு மரணித்தார். وقد أورد في كتابه كتاب الحيوان தன்னுடைய புத்தகமாகிய விலங்குகள் என்ற புத்தகத்தில் மா யுமஸ்ஸிலு அக்தம நவரியத்து ஃபி தர்ஜுமா மொழிபெயர்ப்பு கோட்பாடுகளில் மிக பழமையானதை கொண்டு வந்துள்ளார். அவர் பிதாலிக் அதன் காரணமாக கது சபக மன் அரிஃபஹும் மின் அஸ்ஹாபின் நவரியாத் தர்ஜுமா பி நஹ்வி அல்ஃபி ஆமின் 1000 ஆண்டுகளாக மொழிபெயர்ப்பு கோட்பாட்டுடையவர்கள் என்று நாம் எவர்களை அறிந்திருக்கின்றோமோ அவர்கள் மிக பழமையானவராகிவிட்டார். அப்துல் ஜாஹில் மிம்மன் கத்தம நவரியத்து தர்ஜுமா ஃபி தில்கல் குரோனி அந்த காலகட்டங்களிலே மொழிபெயர்ப்பு கோட்பாடை வழங்கியவர்கள் ஒருவராக ஜாஹில் கருதப்படுகிறார். வகத் கத்தபல் ஜாஹில் ஃபி கிதாபில் ஹயவான் என்ற தன்னுடைய புத்தகத்தில் ஜாஹில் எழுதியுள்ளார். இன்ன தர்ஜுமான் லா யுஅத்தி அபதன் மா காலவுல் ஹக்கீம் ஒரு அறிவாளி எதை சொன்னாரோ அலா ஹசாயிசி த மஆனிஹி தன்னுடைய சிறப்பான கருத்துக்களில்
ஹகாய்கி மதாஹிபி அவருடைய வழிமுறை திட்டங்களையும் தகாய்கி இஹ்திசாரிஹி தன் சுருக்கங்களின் நுட்பத்தையும் தன்னுடைய மறைக்கப்பட்ட வரம்புகளிலிருந்தும் ஒரு அறிவாளி எதை சொன்னாரோ அதை அப்படியே மொழிபெயர்ப்பாளர் சொல்ல முடியாது. அவர் அதனுடைய உரிமைகளை நிறைவேற்ற முடியாது. அதில் அமானியத்தை நிறைவேற்ற முடியும் என்று ஜாஹில் கூறுகின்றார். وأضاف أن اللغات التي سينقل إليها الشعر العربي அரபி கவிதைகள் எதனளவில் மொழிபெயர்க்கப்பட்டதோ அத்தகைய மொழிகள் تفتقر إلى الحل اللغوي المؤهل لاحتلال الشعر العربي بسبب عدم وجود المفردات والمصطلحات والتعابير المقابلة. தனித்த வார்த்தைகள், சொற்களஞ்சியம், தெளிவான வாக்கியங்கள் இல்லாமல் இழந்திருப்பதின் காரணத்தினால் அரபிய கவிதையின் தழுவல்களுக்கு தகுதியான மொழியியல் தழுவல்களை மற்ற மொழிகள் இழந்து விடுகின்றன. இரண்டாவது காரணம் ஒரு கவிதைக்கு கீழ் கவிதையாக இல்லாத தொழில்நுட்ப கூற்றுகள் மீது இந்த கவிதைகளின் அர்த்தங்கள் பிரதிபலிக்கின்றன. அவை அந்நவமு கோர்வை, வல்ஹசன் அழகு, வல்வசனு அமைப்பு, வல் அஜ்பு வியப்பு போன்றவைகளாகும் என்று ஜாஹில் சொல்கின்றார். அமாக்காலல் ஜாஹில் மேலும் ஜாஹில் சொல்கிறார் இந்த போங்கில் அதை பற்றி ஜாஹில் மீண்டும் சொல்கின்றார். அலல் அரப் وعلى من تكلم بلسان العرب. அரபிய கவிதை அறம் என்பது அரபியர்களுக்கும் அரபு மொழி பேசக்கூடியவர்களுக்கு மட்டுமே உரித்தானது. கவிதை என்பது தரஜம், கவிதை என்பது மொழிபெயர்க்க முடியாது. நக்கல், அதை மொழிபெயர்க்கவும் கூடாது. وبطل وزنه وذهب حسنه وسقط موضع التعجب. அந்த கவிதை மொழிபெயர்க்கப்படுகின்ற பொழுது தக்கத்தா நலுவு அதனுடைய கோர்வை உடைந்து விடுகின்றது, அதனுடைய அமைப்பு வீணாகி விடுகின்றது. வதஹப ஹஸ்னுஹு அதனுடைய அழகு போய் விடுகின்றது. வசகத்த மௌலா தாஜ்ஜுப் வியப்புக்குரிய கருத்து சிதைந்து விடுகின்றது. இல்லாக்கல் கலாமின் பன்சூர் உரைநடை வாக்கியங்களை போன்றதல்ல கவிதை. அதை முழுமையாக நிறைவேற்ற அதனுடைய அர்த்தங்களை வழங்க எவ்வாறு முடியும்? அதனுடைய வார்த்தைகளின் இணைப்புகளையும் அதன் உச்சரிப்புகளின் விளக்கத்தையும் எப்படி பயன்படுத்த முடியும்? முஸ்லிம் அல்லிஃபில் கிதாபி வாலிஹி, அந்த புத்தகத்தை எழுதியவனை போன்று அதை அமைத்தவனை போன்று எவ்வாறு அதனுடைய உச்சரிப்புகளையும் உச்சரிப்பின் விளக்கங்களையும் அதன் வார்த்தைகளையும் பயன்படுத்த முடியும்? இப்னு பத்ரீக், இப்னு நாயிமா, இப்னு கர்ரா, இப்னு முகஃபா இஸ்லாஷ்டோ, எப்பொழுது இப்னு பத்ரீக்கும் இப்னு நாயிமாவும் இப்னு கர்ராவும் இப்னு முகஃபாவும் அஷ்டோவை போன்றானார்கள். خالد بن يزيد بن معاوية எப்பொழுது அஷ்டோவை போன்றானார் என்று ஜாஹில் வினவுகின்றார். ஜாஹில் ஒரு தெளிவான சரியான மொழிபெயர்ப்பு நிலையின் கஷ்டத்தை நமக்கு விளக்குகிறார். ஒரு மொழிபெயர்ப்பாளர் புத்தகத்தை எழுதியதை போன்றல்ல. அதன் ரகசியங்களையும் அதன் அமைப்புகளையும் நன்கு அறிந்தவராக இருக்க வேண்டும். ஒரு நீண்ட நெடிய காலம் கல்வியை கற்றிருக்க வேண்டும். முழுமையான அறிவை அவர் பெற்றிருக்க வேண்டும் என்று ஜாஹில் கூறுகிறார்.